மூன்றாவது மந்திரம் 2729. இதுக்கு திருக்கூத்து என்று பெயர். திருக்கூத்து என்பது என்ன? கூத்து என்பதை கௌத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கௌஸ்துபம், கௌத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதநாட்டியத்தெல்லாம் கௌத்துவம்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, சிவகௌத்துவம் அப்படின்னு. அந்த இடத்துல அதுக்கு அவங்களுக்கு கௌத்துவம்னு அர்த்தம் தெரியல. ஒரு நாள் மேடையில் தான் அது கௌத்துவம்ன்ற பேர் வச்சிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அது கூத்துன்னு அர்த்தம். கூத்து கவ்வுன்னு மாறும், கூ கவ்வாக மாறும். அது சமஸ்கிருத இலக்கணம். தமிழ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த திருக்கூத்து என்பது திருநடனம். இதுக்கு இந்த நடனத்துக்கெல்லாம் ஒரு கிங் இருக்கிறார். அவர் நடராஜா. அவர் நின்னதே கிடையாது, ஆட்டம் நின்னதே கிடையாது. அப்சல்யூட் 0 டிகிரின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ தான் அணுவினுடைய ஆட்டமே நிற்குமா. அப்சல்யூட் 0 அப்படின்னா என்னென்னா, தண்ணீருடைய டெம்பரேச்சர் உங்களுக்கு 0 டிகிரின்னு தெரியும். அதுக்கு -40 ஒன்று இருக்குது. அந்த டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடே சாலிடாக இருக்குமா. கார்பன் டை ஆக்சைடு ஒரு வாயு, அது அழுத்த அப்படியே கூலாகி வாட்டர் ஆகும். இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணோம்னா சாலிட் ஆகிடும். அது பேர் சாலிட் ஐஸ்ன்னு பேர். -40 டிகிரி. அதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டுன்னு வைங்க, இந்த டெம்பரேச்சரில் அது மலமலன்ட்டு அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். அப்போ ஆவியாகும். அப்படி வெள்ளையாக அது ஆவி வரதை நம்ம பார்க்கலாம். அந்த வெள்ளை ஆவி அதுதான் ட்ராமாவிலலாம் மேகங்களெல்லாம் வரைஞ்சி அதில் சிவபெருமானம் நடக்கிறதும் நாரதர் போகிறதோ வரதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த நாரதரை பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? ட்ராமாலெல்லாம் புகை போடும். அதெல்லாம் நல்ல கார்பன் டை -40 டிகிரி. நான் சொல்கிறது -273 டிகிரி. நைட்ரஜன் தான் அந்த டெம்பரேச்சருக்கு லிக்விட் ஆகுமா. இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு கேஸு. அவர் துறவினா படுதுறவி. அவர் யாரோடையும் சேர மாட்டார். அவரால் எம்சியே கிடையாது. அதன் பேர் மற்றதாவது மற்ற வாயுலாம் மனுஷனுக்கு ஏதாவது வயலில் இம்சை கொடுக்கும், வாயு தொந்தரவு உண்டு. நைட்ரஜன் தராது. அதனால் அது பேர் அசோட்டுன்னு பேர். ஜூனாக்கா உயிர், ஜுவாலஜி. ஜூ அப்படின்னா உயிர். ஜூலாம் உயிர் காட்சி சாலையெல்லாம் போகிறார். அசூன்னு அர்த்தம் உயிர் இல்லைன்னு. அப்போ ஜடவாயுன்னு பேர் நைட்ரஜனுக்கு. இந்த ஜடவாயு எதுவும் ரியாக்டும் பண்ணாது. ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணிட்டோம் துரு பிடிச்சிடும் இரும்போட. அந்த நைட்ரஜனை துரு பிடிக்காதனால நம்ம கார் டயரில் கூட நைட்ரஜனை போடுறோம். அது போட்டால் உள்ள மாய்ச்சர் கூட ஓட்டாது, ஈரம் கூட வராது, ட்ரையாக இருக்கும் காற்று. மற்றபடி நீங்கள் சாதாரண காற்று நீங்கள் டயரில் அடிச்சிட்டிங்கன்னா அந்த காற்றை போட்டோம்னா உள்ளே தண்ணி கொட்டும். வால்வுலேருந்து எங்கேருந்து இந்த தண்ணி வருது? காற்றுல இருக்கிற தண்ணி தான் அங்கே நீங்கள் உள்ளே அடித்து விட்டுருக்குறோம். எப்போவுமே 60% ஹியூமிடிட்டி காற்றுல இருக்கும். ஈரம் இல்லாத காற்று வேணும்னா நைட்ரஜன் போடுறோம். இப்போ நைட்ரஜன் ஒரு படுதுறவி. அதுவும் நைட்ரஜன் கூட ஒன்றோட ஒன்று சேராது. அது சேர்ந்துடுச்சுன்னா பிரிக்க கஷ்டம். N2 அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரஜனோட சேருமா அப்படின்னா அது சேரா. இருக்கிறதுலே ஹைட்ரஜன் ரொம்ப எல்லாரோட கூடிடும். ஒரு அப்பாவி அந்த ஆட்டம் அவரோட சேர்ந்தா சேர்ந்துக்கும், இவரோட சேர்ந்தா இவர் பிடிங்கி விட்டால் எங்கே ஒட்டிக்கும். அவருக்கு ஒரு எலக்ட்ரான் அவுட்டர் ஷெல்லில் இருக்குதா, பாவம், அவங்க ஒட்டிக்குவான். இந்த நைட்ரஜனோட கொண்டு சேரும்னா ஹைட்ரஜன் எல்லாத்துலேயும் சேர்ந்துடும். நைட்ரஜனோட நான் சேர முடியாது. அவனை என்னால் மயக்கவே முடியலைங்க. அவன் படுத்துறவியாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நைட்ரஜனும் ஹைட்ரஜனையும் ஒரு இரும்பு சிலிண்டருக்குள்ளே போட்டு 500 பாஸ்கல் போட்டு அமுக்குறாங்க. இங்கே அட்மாஸ்பியருக்கு ஒரு பாஸ்கல். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மாறி அழுத்தம் போட்டு அமுக்கணும். போட்டு ஒரு 500 டிகிரி டெம்பரேச்சர் வேறு சூடு கொடுக்கணும். அப்போ தான் இந்த நைட்ரஜனுக்கு கொஞ்சம் கிளர்ச்சி ஹைட்ரஜனோடு சேருவார். சேர்ந்தால் அம்மோனியா ஆகிடுவார், NH3. இது பேர் ஹேபர் ப்ராசஸ்ன்னு பேர். ஹேபருங்கிறது தான் அதை கண்டுபிடிச்சார். அதை வச்சு தான் இன்றைக்கி யூரியாலாம் தயார் பண்ணுறோம்.
அமோனியா தயார் பண்ணுறது. அமோனியாவில் தான் யூரியா. அமோனியா கேஸோட கார்பன் டை ஆக்சைடை மிக்ஸ் பண்ணால் யூரியா. சரி, கெமிஸ்ட்ரி போதும். நைட்ரஜன் வந்து இருக்கிறதுலையே ஜடவாயு, அது ஏறதும் கூடாது. அவரை லிக்விட் பண்ண முடியுமா? அதை நசுக்கிக்கிட்டு அதோட ஒன்று ஒட்ட வைக்கணும் இல்லை? நைட்ரஜன் அது விலகி ஓடுறதுனால தான் காற்றாவே இருக்குது எப்போவுமே. இந்த காற்றுல 70% நைட்ரஜன். அதை ஒன்றா சேர்த்து வைக்கிறது, அமுக்கி லிக்விட் ஆக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க அது எவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வருவாங்க, ஒரு கிண்ணத்தில் வைப்பாங்க வச்சுக்கோங்க, குப்புன்னு அப்படியே ஆவியாகிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் லிக்விட் இருக்கும். அது தெரியாமல் விரலை வச்சுட்டிங்க வைங்க, விரலை அழகாக இருக்கும். தட்டி விட்டால் பவுடராக கொட்டிடும். அந்த மாதிரி அவனை சாலிட் பண்ணவே முடியாது. அவன் லிக்விடாகவே இருப்பான். சாலிட்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கணும் ஆட்டத்தை, அதெல்லாம் முடியாது. அவன் ஒத்துக்கவே மாட்டான். அப்பேற்பட்ட ஜடவாய். நைட்ரஜன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஜடவாய், ஆர்கான் இருக்குது, கிரிப்டான் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இதுதானே, அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போது இந்த லிக்விடும் கேஸும் சாலிடும் என்ன அர்த்தங்க? ஆட்டம்தான் அர்த்தம். ரொம்ப ஆடுனா அது கேஸ், ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா திரவம், ஆட்டத்தை அடக்கிட்டோம்னா சாலிடு. இப்போ இந்த பூமியில் எதெல்லாம் சாலிடோ அது ஆட்டம். ஆனால் ஆட்டம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க, இருந்த இடத்துல ஆடிட்டு இருக்கோம் அது. அப்போ ஒவ்வொரு அணுவும் அணுவை யாரும் நிறுத்தியதே கிடையாது. அணுவின் ஆட்டத்தை நிறுத்தவே முடியாது. ஒருவேளை அணுவின் ஆட்டத்தை நிறுத்துனா பிரபஞ்சம் என்ன ஆகுறது? இட் வில் பி ஃப்ரோசன். ஆட்டம் நின்று போச்சுன்னா சாம்பல் ஆகிடும் எல்லாமே. எப்படி நீங்கள் நைட்ரஜனில் போட்டு ஆட்டத்தை நிறுத்தினோன்னா பவுடர் ஆகிடுச்சோ, இந்த பிரபஞ்சமே சாம்பல் ஆகிடும். அதுதான் பிரளயம். பிரளயத்தில் என்ன ஆக்குவார்? எல்லாம் சாம்பல் ஆக்குறார். அதனால தான் சங்கரன் எப்பவுமே சாம்பலை போட்டுக்கிறார். சம்ஹார மூர்த்திங்கனால சங்கரன்னு பேர் அவருக்கு. சம்ஹாரம் செய்வதனால சங்கர, மங்களம் செய்வதனால அவர் சங்கரன். ரெண்டு பேரும் அவருக்கு பொருத்தம். இப்போ சங்கரன் எதுக்கு தனக்கு உடம்பெல்லாம் இப்போ விபூதி பூசிக்கிட்டு இருக்கிறான், அந்த அகோரிகளெல்லாம் அப்படி பூசிக்கிறாங்கன்னா இது அடையாளம். அதுதான், எல்லாமே சாம்பலாக தான் போகும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் திருக்கூத்து. இதுதான் திருக்கூத்து. ஓயாமல் டான்ஸ் ஆடுறார். டான்ஸ் ஆடுறது எப்போ நிறுத்தம்? அது வந்து சொல்கிறாங்க போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன்சேஷனில் தான் நிற்கும் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. போஸுங்கிறவர் நம்ம இந்திய நாட்டு விஞ்ஞானி, ஐன்ஸ்டீனுங்கிறவர் ஜெர்மனியில் இருந்த ஒரு யூதர். அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அணுக்களுடைய உருவத்தையே நம்ம அழிக்கணும், நான் அதுக்கு அசைவை நிறுத்தணுங்கிறார். அசைவை நிறுத்துறதுக்கு அதை கூல் பண்ணணும், பரபூஜ்யத்துக்கும் கீழே கொண்டு போகணும். அதை மாதிரி செய்யறதுக்கு முடியுமா அப்படின்னு போஸோ ஐன்ஸ்டீன் சொன்னது வந்து 1920. 1980-82 தான் இது செய்து பார்த்தாங்க. அந்த ரெண்டு பேர் சொன்னது உண்மைதாங்க. இந்த திருநடனத்தை நிறுத்தணும்னா என்னாச்சு தெரியுங்களா? எலக்ட்ரான் எலக்ட்ரான் இல்லை, புரோட்டான் புரோட்டான் இல்லை, நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் இல்லை, எல்லாம் கோந்து மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே ஷேப்பே எழுந்து வெறும் சக்திமயமாக மாறி போச்சு. உருவத்தையே காணும் அப்படிங்கிறார். இந்த உலகம் உருவமாக இருக்கணும்னா இங்கே காற்று வீசணும், ஆகாயம் இருக்கணும், சுருங்கக்கூடாது, தண்ணீர் பாயணும், உங்கள் உடம்பு மூச்சு விடணும், நீங்கள் பேசணும், எல்லாமே திருக்கூத்து நடனம். அதுதான் நடராஜ பெருமாள். அவர் ஆடுறாருங்கிறது எப்படி காட்ட முடியும்? நம்ம நடனத்தில் எப்படி வேணால் காட்டலாம், கை கால்லாம். ஆனால் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அது நின்றுடும், ஸ்டில் ஆகிடும். ஆனால் நடராஜரை சிலையாக செய்தால் கூட ஆடிக்கிட்டே இருக்கிறார் பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு காலில் நிற்கிறார். ஒரு காலில் நிற்கிறதுனாலே இவர் ஆடுறாரு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு காலில் நின்னார்னாக்கா அவர் ஆடுறாரு சொல்ல முடியும், நின்றுட்டு இருக்கிறார். ஸ்டாண்டர்ட் டீஸ் அட்டென்ஷன் அப்படின்னா ரெண்டு காலை சேர்த்துடுவார் இல்லையே. குஞ்சித பாதம், ஒரு காலை தூக்கி இருக்கிறார். குஞ்சித பாதம்னா ஒரு கால் தூக்கப்பட்டதுன்னு அர்த்தம், தூக்கிய பாதம்னு அர்த்தம். குஞ்சிதம்னா தூக்கப்பட்டது, பாதம் ஒரு காலை. அப்போது அது மட்டுமா ஒரு காலில் நிற்கிறாரு? சடாமுடி எப்படி இருக்குது? அப்போ தலையை வீசுறாருன்னு அர்த்தம். அதுக்காகவே அந்த ஷேப்பு கொடுத்துருங்க. அப்புறம் அவர் கையில் அழல் இருக்குது, இன்னொரு கையில் டமருகம் இருக்குது, இன்னொரு கையில் மான் இருக்குது, இன்னொரு கையில் மழு இருக்குது, இடுப்பில் ஒரு புலித்தோல்.
காதில் கழுத்தில் ஒரு பாம்பு, சடாமுடி அது விரிஞ்சிருக்குது, அதில் ஒரு சந்திரன், அங்கே ஒரு கங்கை உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆடுது போதும் நிறுத்தியாகும். அப்பேற்பட்ட ஒரு ஆட்டத்தை நடராஜர் சிலை, உலகத்தில் மனிதன் செய்த அத்தனை அழகான சிலைகளிலும் உன்னதமான நடராஜர் சிலை தான். இன்றைக்கும் உலகத்தில் எங்கே திருடுறதுக்கு ஏதாவது வேணும், நடராஜர் சிலை தான் திருடுறாங்க பல கோடி. ஏன் தெரியுங்களா? அந்த சிலை வார்ப்பதும் கஷ்டம். எப்பேற்பட்ட ஒரு மோல்டு பண்ணக்கூடிய அந்த வார்ப்பு செய்கிறவனும் இந்த வளைவுகளை துருத்தி இருக்கிற கால்களை எல்லாம் செய்யணும்னா பீஸ் பீஸாக ஜாயின் பண்ணணும். அங்கெல்லாம் அந்த வெண்கல சிலையெல்லாம் செய்கிறவங்கெல்லாம் இருக்கிற இந்தியாவில் தான் இந்த கலை உன்னதத்தை வந்துடுது. அது வேணும்னா நீ குதிரையை நீ மோல்டு பண்ணிடலாம், ஆனால் ஒரு காலில் நிற்கக்கூடியவனை நீ எப்படி மோல்டு பண்ணுவ? எப்படி நிற்கும்? துருத்திட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம மோல்டில் வந்து 3 பீஸாக சேர்த்தா ஒன்றா சேர்க்கணும். சிங்கிள் பீஸ் பண்ணவே முடியாது. அதை நம்ம இப்போ பேச வேண்டாம், அது சிற்பக்கலைக்கு போயிடும். இன்னும் அது பெரிய ரகசியமாக தான் வச்சுருக்கிறோம். அது சிதம்பர ரகசியமாக இருக்குது. சிவபுரம் நம்ம தட்டையாக தான் நம்ம வந்து சிலையை வாங்குகிறோம். முப்பரிமாண சிலை அதெல்லாம் ரொம்ப ரேர். நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து டை காஸ்டிங்காக இல்லை இது வந்து மோல்டில் எக்ஸ்பர்ட் பண்ணக்கூடியதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சைட் வேஸில் போய் பார்க்கணும். அது தட்டையாக இருந்ததுன்னா இது வந்து லோக்கலில் கிடைச்சிதுன்னு அர்த்தம். அது முப்பரிமாணமாக இருக்கும். இடுப்பு வளைந்து பின்பக்கமும் கால் தூக்கியதும் இந்த கட்டை விரல் என்னை அடைக்கலம் சேர்னு ஒரு கை காட்டுது. அபிஷேகம் பண்ணோம்னா அந்த விரல் வழியாக குஞ்சித பாதத்தில் சொட்டு வேணும். அப்படி இல்லை செய்யலைன்னா அந்த சிற்பி சரியாக செய்யலைன்னு அர்த்தம். நம்முடைய திருவண்ணாமலையில் நடனம் ஆடுறார். ஆனால் அவர் இடது பதம் தூக்கி ஆடணும் இல்லையா, அதில் வலது பக்கம் தூக்கி ஆடுறார். அப்போ ஒரு ஔவையார் பாடுறாங்க அந்த காரைக்காலம், கால் வலிக்குதுன்னு மாற்றிக்கிட்டியா. இன்னொரு பாட்டு வருது, ஒரு காலையே நிற்கிறியப்பா, ஒரு கால் மாற்றி நில்ல, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு அப்படிலாம் சொல்கிறாங்க. இது என்ன, அவர் ஓயாமல் அசைந்து கொண்டிருக்கிறார். இயக்கம்தான் இயங்காத பிரம்மத்தினுடைய சிருஷ்டி. இங்கே பிரம்மம் 2 நிலையில் தான் இருக்கும், இயங்கும் நிலையில், இயங்கா நிலையில். பகவத்கீதா தான் சொல்கிறார், கர்மணி அகர்மணி பஷ்யதி, அகர்மணி கர்மணி பஷ்யதி. செயலில் செயலின்மை பார், செயலின் மேல் செயலை பார். எவன் பார்க்கிறானோ அவன் பார்த்தவன், அவன்தான் பார்த்தவன், அவன்தான் பார்ப்பான், அவன்தான் பார்ப்பான். இது பேர்லாம் பார்ப்பான் கிடையாது. பார்த்தவன் யாருன்னா அசையாத இயங்காத நிர்குண பரபிரம்மம் சொரூப, நிர்குண பரபிரம்ம சொரூப. அப்புறம் கம கம பிரபஞ்ச ரஹித சொல்றார் தயானந்த சரஸ்வதி. அவரே தான் இந்த பிரபஞ்சமாக இயங்குகிறார். ஒரு பொருள் இயங்கியும் இயங்காமல் இருக்க முடியுமா? ஒரு பொருள் இருக்க முடியுமா? சக்கரத்தை எடுத்துங்க, இந்த ரிம் சுற்றுதுன்னா எவ்வளோ வேகமாக சுற்றும். சென்டருக்கு போய்கிட்டே இருங்க, வேகம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியான சென்டரில் சுழற்சி நின்று போயிடும். அச்சு சுழலுமா? சுழலாது. அது சூன்யமாக இருக்கும். அசைவதும் அசைமையும் பார்க்கணும். எங்கே பார்க்கணுங்கிறான்? தண்ணில் பாருடா, உன் எண்ணங்களெல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற சைதன்யம் அசையாமல் இருக்குது, அது மாறுபடாமல் இருக்குது. ஓம் ஓம் ஓம்னு சொல்லும் பொழுதெல்லாம் எண்ணங்கள் ஓம்னு பிளிரிட்டு வெளிவருது. ஆனால் எங்கேருந்து வெளி வந்தது? மௌனத்துலேருந்து வருது. மௌனத்தில் அசைவே கிடையாது. அசைவையும் அசைவின்மையும் உன்னிலேயே பார். கடவுள்கிட்டையும் பார். கடவுள்கிட்ட அசையாதது கடவுள், அசைவதெல்லாம் பிரபஞ்சம். உன்னிடம் அசையாதது ஆத்மா, அசைவதெல்லாம் உன் எண்ணங்கள். இந்த எண்ணத்தையும் பிரபஞ்சத்தை தூக்கி போடு. அசையாதது ஒன்று தான் இருக்கிறது, அசையாதது 2ன்னு சொல்ல முடியுமா? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லு. இப்போ இந்த திருக்கூத்து நடனத்தை நம்ம இவர் எப்படி சொல்றார் பாருங்க. வேதங்கள் ஆட, மிகு ஆகமும் ஆட, கீதங்கள் ஆட, கிளர் அண்டம் 7 ஆட, பூதங்கள் ஆட, புவனம் முழுதாட, நாதம் கொண்டாடினான் ஞானக்கூத்தே. அது என்ன கூத்தது? ஞானக்கூத்து. பிரஜானம் அசையாமல் இருக்குது, ஞானம் அங்கே அசைந்து கொண்டிருக்கிறது.
ஞானக்கூத்து தான் பிரபஞ்சம். எண்ணமற்ற நிலையில் தூய பரபிரம்மமாக அது இருக்கும்போது, சைதன்யமாக இருக்கிறது வித் தூய ஞானம், பிரஜானம். ஆனால் அது கூத்து. அப்போ ஞானம் என்ன கூத்தாடும்? சைதன்யங்கிறது என்ன கூத்தாடும்? எண்ணங்கள் தான் இருக்க முடியும். அறிவு கூத்தாடினா என்ன வரும்? விசேஷ அறிவுகள்லாம் வரும், சப்தங்கள் வரும். அந்த சப்தங்கள் தான் நாதங்கள் கொண்டாடினான். 4வது வரி. ஞான கூத்து என்பது என்ன? நாதங்கள் பிறகுது. மௌனமாக இருக்கிறார், கூத்து இல்லாமல். மௌன பிரகடிதினம். அவர் மௌனத்தை கலைக்கிறார், எண்ணங்களாக வெளிவருது. அதுதான் எண்ணங்கள் எல்லாமே நாமரூபங்கள், ஓங்காரம். அதுதான் நாதம். நாதம் கொண்டு ஆடினான் ஞான கூத்தே. அவன் சிருஷ்டின்னு ஆசைப்பட்டான், ஞான சுரூபமாக இருந்தான். இப்போ நான் சிருஷ்டி செய்வேன்னு எண்ணான், ஓங்காரத்தை கொண்டு வந்தான். ஆ ஊ இம்குள்ள நாமரூபங்கள்லாம் பலன்னு வருது பிரபஞ்சத்தில். எல்லா பிரபஞ்ச பொருட்களும் நாமரூபங்கள் தான், எல்லாம் ஓங்காரத்தில் வருது. நாதம் கொண்டு ஆடினான் ஞான கூத்து. அப்புறம் என்ன வந்துதான்? வேதங்கள் வந்துதான். முதல்ல நாதத்திலிருந்து வேதம் வந்தது. வேதம்னா சிருஷ்டியில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. வேதம்னா அறிவித்தல் அப்படின்னு அர்த்தம். வேதம்னா அறிவித்தல். ஆகமம்னா தெரிவித்தல், வருவித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆகமம், கமம்னா வர்றது. கம கம பாடுறாரு தயானந்த சரஸ்வதி. சாதாரண ஆள் கிடையாது. ஆகமம்னா வருவித்தல், வேதம்னா தருவித்தல் அல்லது தெரிவித்தல். அது தெரிவிக்குது, அர்த்தம் வரமாட்டேங்குதே. ஆகமம் வருவிக்கும். இப்போ ஆகம நூல்கள் தான் நமக்கு. இப்போ இதெல்லாம் சிவாகமம், நம்ம படிக்கிற திருமந்திரம் ஆகமம். இப்போ நம்ம பார்த்தா மகுடாகமம் படித்தோம். இது என்ன பண்ணுது? அர்த்தத்தை வருவிக்குது. வேதம் அதை தெரிவிக்குது. ஆனால் ஒன்றும் தெரியலைங்களே சார். ஆகமத்தை படி அது வரும் அப்படி. ஆகமத்தை படித்தா கூட வரல, குரு சொல்லிக் கொடுப்பார். வேதங்களாட மிகு ஆகமம் ஆட. அப்போ வேதமும் வந்தது, ஆகமும் வந்தது. இந்த ஆகமங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கீதங்கள், அதெல்லாம் ஸ்மிருதி. வேதங்களெல்லாம் ஸ்ருதி, ஆகமங்களெல்லாம் ஸ்மிருதி. அதிலேருந்து தோன்றியது புராணங்கள், இதிகாசங்கள், பாகவதம் போன்றதெல்லாம் மலமலன்னு வருதான். அப்புறம் சிருஷ்டி ஆரம்பிச்சிடுச்சு. இவர் தான் புக்கு கொடுத்துட்டார்ல எப்படி சிருஷ்டி பண்ணணும்னு, நாம ரூபங்களை. உடனடியாக நாமமெல்லாம் ரூபமாகுது. ரூபமாவது 7 அண்டங்கள் உண்டாகுது. 7 அண்டங்களும் ஆடுது. அப்புறம் இதுக்கு அண்டங்களுக்கு காரணமான பூதங்கள், பஞ்சபூதங்கள், அது ஆட. புவனங்களும் ஆட. இதெல்லாம் பாட்டுக்காக சேர்த்துக்கிறது. அண்டம் புவனம் எல்லாமே நாம் ஒரே கூட்டத்தில் போடலாம். ஒரு பாட்டினுடைய ரசனைக்காக அவர் எழுதியிருக்கிறார். வேதங்களாட மிகு ஆகமம் ஆட, கீதங்களாட கிளர் அண்டம் 7 ஆட. கிளர்னா கண்டினியூஸ்லி கிளறிக்கிட்டு இருக்கிறது, கண்டினியூஸ்லி சேஞ்சிங். பூதங்களாட புவனமும் முழுதாட. நாதம் கொண்டாடினான் ஞானக்கூத்து. ஞானக்கூத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே ஞானக்கூத்து ஓயாமல் நடக்குது. எல்லாருடைய துன்பமே ஞான கூத்துல தான் இருக்குது. ஞானத்தில் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கூத்து ஆடாமல் இருந்தால் போதும். எங்கே சார் அமைதியாக தான் படுத்துட்டு இருக்கிறார், கவலை இல்லைன்னு. மண்டைக்குள்ளே பாரு என்ன கூத்து நடக்குது. எத்தனை பேரோட சண்டை போட்டுட்ருக்கிறார். கடன் தொல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை, மனைவி தொல்லை, குழந்தை தொல்லை, அட்மிஷன் இல்லை, 1000 தொல்லைகள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் கூத்தாடிக்கிட்டே இருக்குது, ஓயாமல் ஆடு. ஆனால் ஆத்மா அசையாமல் இருக்குது. கடல் மாதிரி ஆத்மாவும் அலைகள் மாதிரி கூத்தும் நடக்குது. அப்போது கூத்தை நிறுத்தினா போதும். ஆடிக்கொண்டார் அந்த ஆடலை காண்க, கண்கள் கோடி வேண்டாமோ அப்படின்னு ஒரு பாட்டு. ஆடிக்கொண்டார் அந்த ஆட்டத்தை காண கண் 1000 வேண்டாமோ. ஓ ஆடிக்கொண்டார் அந்த ஆட்டத்தை காண கண் 1000 வேண்டாமோ. நடராஜனுடைய ஆட்டத்தை நீங்கள் ஞான கண்ணால் பார்க்கணும். எங்கே பார்த்தாலும் அவர் ஆட்டம் தான் இருக்குது. அழகழகான ஆட்டம், சுந்தர ஆட்டம். பாருங்கள். இவ்வாறு நாம் திருக்கூத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த நடராஜரை பற்றி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, நான் அதை பற்றி படிக்கலை. ஆனந்த குமாரசுவாமி அப்படிங்கிறவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார், டாப் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு, வெளிநாட்டிலேருந்து வந்தது. ஆனந்த குமாரசாமி தான் முதல்ல, அவர் சிலோன்காரர். அவர் எழுதினது தான் இந்த திருக்கூத்து. அவருக்கு தெரிஞ்ச சயின்ஸை பற்றி அவர் சொன்னார். அதை வச்சு டாப் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நீங்களும் பார்க்கலாம், நெட்டில் இன்னும் கிடைக்கும். ஆனால் உண்மையான வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இப்படி தான் நம்ம திருக்கூத்தை புரிஞ்சுக்கணும். அது பிரஜானமும் அங்கே வருகிற விஞ்ஞானமும் தான். பிரஜானம் செயலற்றது, அசையாதது, மாறாதது, நித்திய சுத்தம் முத்தம். அங்கேருந்து வருகின்ற விஞ்ஞானம் விசேஷ ஞானம், நாம ரூபங்கள், அது சிருஷ்டி. இது ரெண்டையும் தெரிஞ்சு கொண்டவன் தான் அவன் பார்த்தவன் அப்படின்னு பகவத்கீதையில் சொன்னார். வேறொரு தம்மை வரும்பொழுது இதனுடைய எப்படி முக்திக்கு இது சம்பந்தம்னு பார்ப்போம். அடுத்தது 2816வது மந்திரம். இந்த மந்திரம் 1/2 hour பேசலாம். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி, விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி, விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவதும் ஆமே. இலக்கணம் படித்தவங்க இந்த மாதிரி விளக்கு விளக்கு விளக்குன்னு வரதை வச்சு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. துப்பார்க்கு துப்பாய அந்த பாட்டில் எப்படி திருவள்ளுவர் எப்படி அழகாக ஒரு சொல்லாரோ, இங்கே விளக்கு விளக்கு விளக்குன்னு சொல்கிறார். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி. எங்கேயா விளக்கு பிளக்கிறது? விளக்குன்னா என்ன? விளக்குக்கு 2 அர்த்தம் இருக்கு. குத்து விளக்கு, விளக்கு எரிதா அப்படிங்கிறோம். அப்போ எதை சொல்கிற விளக்குன்னா? ஏன் விளக்குங்கிறான்? இப்போ ஏதாவது சொன்னால் விளங்குதா? நல்லா விளங்கிடும். இப்போ விளக்குன்னா ஏதோ ஒன்று உள்ளே இருக்கிற லைட்டு மாதிரி தெரியுது இல்லை, விளங்குதா அப்படின்னும் போது அப்போ இது நிறைய பேர் ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு பல்பு வரைவாங்க. அது டியூப் லைட் போட்டோம்னா அந்த பல்பு கொஞ்சம் மெல்ல எரியுது. அப்போ எல்லாருமே விளக்குங்கிறது அறிவோடு சேர்த்து பேசுகிறாங்க. அறிவு தான் விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கா? அணையா விளக்கு ஒன்று இருக்குது, ஆத்மா. எப்பவுமே விளங்கிட்டே இருக்கு. ஆத்மா விளங்காத நேரத்தை காட்டுங்க. என்னைக்காவது நானுங்கிறது உணர்வு இல்லாமல் போச்சா? நான் தானே அழியாத விளக்கு, தூங்கா விளக்கு. கண் சிமிட்டுதா? அது ஒரு நிமிஷம் ஓய்வு எடுத்துதா? உங்கள் கண்ணு ஓய்வு எடுக்கலாம், மனம் ஓய்வு எடுக்கலாம், புத்தி ஓய்வு எடுக்கலாம். ஆத்மா புத்தி அடங்கிடுச்சின்னு அதான் சொல்லும், மனம் வந்துடுச்சின்னு அதான் சொல்லும், கண்ணு திறந்துடுச்சுன்னு அதான் சொல்லும். அறிவொன்றாக இருக்கின்ற அந்த ஆத்மா அழியாத விளக்கு, தூங்காத விளக்கு. அந்த விளக்கை இப்போ அவர் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறார். முதல்ல விளக்கை பிளந்துருங்கிறார். எந்த விளக்க? விளக்கு என்பது அந்த அகலுக்கும் விளக்குன்னு தான் பேர். குத்து விளக்குன்ற தண்டு இருக்குதே, தண்டு, கீழே இருக்கிற பீடம், மேலே இருக்கக்கூடிய 5 முகம், அதுக்கும் விளக்குன்னு தான் பேர். விளக்கை தொலைக்கிட்டு வந்தியான்னு கேட்குறோம். அப்புறம் விளக்கு ஏற்றி வச்சான போது இல்லைங்கிறோம், அதான் விளக்கு இருக்குதே. அப்போ அதுக்கும் தானே விளக்குன்னு பேர். ஏன் அதுக்கு விளக்குன்னு பேர்? இருளை விளக்குகிறது, அது விளக்கு. அந்த லா. இன்னொன்று, என்னென்ன பொருள் இருக்குது விளக்குது. லைட்டை போட்ட பிறகு தான் இப்போ இங்கே ஒன்று இருக்குதுன்னே தெரியுது, இப்போ விளங்குது. அப்போ விளக்கு என்ன பண்ணுது? விளங்க வைக்குது. அங்கே இருக்கிறது வந்து பகிர் ஜோதி, வெளியே இருக்குது. அது லைட்டு போட்டவுடனே இது எனக்கு விளங்குது. எங்கே விளங்குது? இங்கே விளங்குது. இது அந்தர் ஜோதி. பகிர் ஜோதி, அந்தர் ஜோதி. இப்போ அந்தர் ஜோதி உங்ககிட்ட இருக்குல்ல, ஏதோ ஒரு அறிவு உங்ககிட்ட இருக்குல்ல, அது இந்த விளக்குங்கிறதுக்குள்ளே தானே எரியுது. இந்த சரீரம் தான் விளக்கு. எப்படி வருது குத்து விளக்கு சரீரமோ, அதில் எரிகின்ற அந்த சுடர் எப்படி ஆத்மாவோ, இங்கே இந்த விளக்கை பிளந்து, இது விளக்கு இல்லடா, இதை பிளந்து பார், உள்ளே ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கை நீ ஏற்று குருவின் துணையுடன். அங்கே விளக்கு இருக்குது, அது என்னத்தையோ காட்டிக்கிட்டு இருக்கு, அது உன்னையே காட்ட மாட்டேங்குது.
விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி, அந்த விளக்கு அகங்காரங்கிற விளக்கு ஒன்று இருக்குது இல்லையா, நானுன்னு காட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த விளக்கினுக்குள்ளே ஆத்மாங்கிற விளக்கினை தூண்டி அந்த விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு, இந்த பிரபஞ்சங்கிற விளக்குக்குள்ளே இருக்கின்ற ஜோதி ரூபமான பரமாத்மாவை விளக்க வல்லாருக்கு. யார் அதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறாரோ அந்த விளக்குடையவன், இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான அந்த ஒளி ரூபமான ஜோதி ரூபமான அந்த பரம்பொருள், அவன் கடல் மேவலும் ஆகுமே. அவன் பாதத்தை அவன் பற்றி கொள்வது ரொம்ப சுலபமாச்சே. எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அதனுடைய லட்சணம் தெரியணும். லட்சணம் தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வழி தெரிஞ்சிடும். இப்போ லட்சணம், ஒரு பொருளுக்கு லட்சணம், இந்த தெச்சி பூக்க லட்சணம்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. லட்சணம் என்னன்னு சொல்வீங்க? செம்பிரத்தில் இருக்குங்க, நீண்ட குடல் மாதிரி காம்பு, அந்த இதழ்கள் 4 இதழ்கள் பிளந்திருக்கும், அந்த இதழை இப்படி இட்லி மாதிரி இருக்கும். இது அம்பல், இந்த மாதிரி ஷேப்புக்கு அம்பல்னு பேர். அம்பல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பூ கொத்து, இது பாட்டினில் நாங்கள் சொல்லித்தரோம். அம்பல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளாரசன்ஸு, அதில் இருக்கக்கூடிய பூ கம்பானுலேட், குழா மாதிரி இருக்கும், ஊதுகுழல் மாதிரி இருக்கும். அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா ஒரு பூங்காவில் நிறைய செடி இருக்குது, போய் டக்குன்னு பறிச்சுட்டு வந்துடுவார்ல. அங்கே 1000 செடி இருந்தாலும் லட்சணம் தெரிஞ்சிடுச்சு, சாரி தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான்ல. ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு லட்சணம் சொன்னால் போதுமே. இந்த ரூமில் டார்ச் லைட் இருக்குதான்னு கேட்குறேன், உங்களுக்கு டார்ச் லட்சணம் தெரியுமில்ல, கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ கடவுளை கண்டுபிடிக்கிறது என்ன தெரியணும்? கடவுளுடைய லட்சணம் தெரியும். லட்சணமே தெரியலன்னா நீ எங்கே கடவுளை கண்டுபிடிப்பேன்? அவர் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு விளக்கு. குத்து விளக்கு. அப்போ விளக்குன்னா 2 இருக்குது இல்லையா? அந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய விளக்கும் விளக்கு தான். இதுதான் பிரபஞ்சந்தாயா அவருடைய விளக்கு. இதுக்கு வெளிச்சம் போடுறவர் அவர் தான். ஓ, சூரியனை சொல்கிறீங்களா? சூரியனும் விளக்கு தான், விளக்குக்குள்ளே விளங்குது. அது பிரகதாரண்ய உபநிஷத்தில் அந்தர்ஜோதி பிராமணம்ங்கிறதுல அங்கே சொல்கிறார். இந்த விளக்குங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். சுவாமி, எனக்கு பகலில் எது விளக்கு அப்படின்னு கேட்குறாரு. சூரியன் தான். அப்படியா? ராத்திரியில் யார் விளக்கு? அந்த நிலா. சரி, நிலாவும் இல்லாமல் அமாவாசையில் இருக்கும் பொழுது, மேகம் மூடி நட்சத்திரம் போது எனக்கு இந்த விளக்கை காட்டுறது யாருன்னா உன் கை விளக்கு. சரி, கை விளக்கும் எனக்கு இல்லைன்னா உன் மனமே விளக்கு, நீ இருக்கிறத உனக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்குது. அப்போ யாராவது சப்தம்னா எண்ணம். அப்போ யாராவது சொல்கிறாங்க, தம்பி நகர்ந்துராதப்பா, அங்கே ஒரு இடிக்கும் அப்படின்னு. என்ன, சூரியனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, நிலாவும் இல்லை, டியூப் லைட்டும் இல்லை, கும் இருட்டு இருந்தாலும் ஒருத்தர் வழி சொல்கிறார் பாருங்க, குருநாதர். சொல், அந்த சொல் விளக்கு. சொல்லக விளக்குது பாட்டு பாடுவார் தேவாரத்தில். பல்லக விளக்குது பலரும் காண்பது. பகலில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு எல்லாரும் பார்க்கக்கூடியது. அப்புறம் தேவாரத்துக்கு அப்புறம் போவோம், டைவர்ஷன் ஆகிடக்கூடாது. இந்த அந்தர்ஜோதி பிராமணத்தில் இந்த சொல்லு ஒரு விளக்கு மாதிரி இருக்குப்பா. கும்மிருட்டில் கூட ஒரு சொல்லு விளக்கு மாதிரி தானே இருக்குது. இப்போ உனக்கு அறியாமையில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல, கடவுள் யாருன்னே தெரியல. அப்போது உனக்குள்ளே விளக்கேற்றி வைக்கிறார் பார் குரு, அவருடைய சொல்லு தானே தத்துவமசி, அதுவும் ஒரு விளக்கு. அப்போது விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு அப்படின்னா, இந்த அகங்காரம் என்ற விளக்கு அது ஒளி வெளிச்சு மாதிரி உள்ளேருந்து எல்லாத்தையும் பார்க்குது. ஆனால் அதுக்குள்ளே தான் ஆத்மா என்ற விளக்கும் இருக்கிறது. அந்த ஆத்மா தான் விளக்குடையானுடைய விளக்கு. இந்த பிரபஞ்சத்திற்கு விளக்காக இருக்கின்றாரே, அந்த பகிர் ஜோதின்னு சொல்லக்கூடியது அந்தர்ஜோதியும் அதுதான், ஒன்று தான் அப்படின்னு எவரோ ஒருத்தர் சொல்கிறானோ. மாண்டூக்கியத்தில் அப்படி தான் சொல்லுது. ந பகிர் பிரஜ்ஞா ந அந்தர் பிரஜ்ஞா அப்படின்னு சொல்லு. அது வெளி பிரஜையும் இல்லை, உள் பிரஜையும் இல்லை.
இந்த 2 பிரஜ்ஞம் கலந்திருந்த துவைத பிரஜ்ஞம் இல்லை, பிரஜான கணமும் அல்ல, அது பிரஜா மாத்திரம் அப்படின்னு சொல்லி. இப்போ எவன் ஒரு இந்த விளக்கை கண்டுபிடிச்சானோ அவன் அந்த விளக்குடையான் கடலை பற்றி கொண்டான் அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு நிறைவு செய்யுது. இப்போ விளக்கை பற்றி நம்ம பார்ப்போம். இங்கே இத்தனை விளக்கு சொல்கிறாரு. விளக்கு தண்டையும் விளக்குங்கிறோம், அதில் இருக்கிற விளக்கும் பார்க்குறோம். விளக்கு தண்டுங்கிறது விளக்குக்கு தடச லட்சணம் பேர். சொரூப லட்சணங்கிறது அந்த சுடருக்கு சொரூப லட்சணம். இப்படி வச்சுக்குவோம். விளக்கை கொண்டு வா அப்படின்னா நீங்கள் என்ன முதல்ல தேடுவீங்க? குத்து விளக்கு தான் தேடுவீங்க. அப்போ நீங்கள் தடச லட்சணம் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் அதுக்கு ஒளியை ஏற்றுறீங்க. அது விளக்கினுடைய உண்மையான விளக்கு அதுதான். இதுக்கும் விளக்குன்னு தான் பேர். ஆனால் விளக்கு இருப்பதற்கு ஒரு இடம் தருது இல்லை, காரணமாக இருக்குது இல்லை, அப்படி அது காரண பெயர். அது விளக்குவதனால இதுக்கும் விளக்குன்னு பேர், காரண பெயர்னு சொல்கிறோம். இறைவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க சார், நான் டக்குன்னு கொண்டாந்து கொடுத்துட்டேன். இந்த இறைவனு மட்டும் ஆர்டர் பண்ணுங்க சார், எப்படி இருப்பார் சொல்லிட்டு நான் கொண்டாந்து கொடுத்துறேன். நியாயம் தானே? லட்சணம் சொன்னால் கண்டுபிடிக்கிறது சுலபம். கண்டுபிடிக்கிறது என்ன மெத்தடு பயன்படுத்தாலும் தெரிஞ்சிடும். அப்போ பிரமாணம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு லட்சணம் தெரிஞ்சுன்னா பிரமாணம் தெரிஞ்சிடும். கண்ணை பயன்படுத்தலாமா காதை பயன்படுத்தலாமா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிறேன், இறைவனுடைய லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. லட்சணம் நல்லா இருக்குது சார். பிரமாணம் சத்தியத்தை எப்படி பார்ப்பேன்? பிரத்யட்சமாக பார்க்க முடியுமா? அந்த பிரமாணம் உதவுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். சத்தியம்ங்கிறது என்ன, ஞானம்ங்கிறது என்ன, அனந்தம்ங்கிறது என்ன, அதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். அதுதான் கடவுளுடைய லட்சணம். அப்போ தானே அவர் கண்டுபிடிப்பீங்க. கடவுளை இருக்குதா இல்லையான்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. லட்சணம் சொல்கிற, நீ கண்டுபிடிச்சிக்க. இல்லைன்னு சொல்லு பார்க்கலாம். நீ ஏதோ தப்பான லட்சணத்தை வச்சுக்கிட்டு அந்த கடவுள் இல்லைங்கிற. நீ என்ன கடவுளுக்கு லட்சணம் கொடுத்துருக்குற? பிள்ளையார், அவர் வேழ முகத்துவன், ஒற்றை கொம்பன், அவருக்கு துதிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு லட்சணத்தை நீ வச்சுட்டு அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால் நானும் அதான் சொல்கிறேன். அது அவருடைய லட்சணம் இல்லைப்பா, அது அவருடைய தடச லட்சணம். தடச லட்சணம். அப்புறம் புரிவது சொல்கிறேன். மற்றவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் லட்சணத்தினுடைய தன்மை புரிஞ்சிக்கல. இறைவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஆத்மாவின் லட்சணம் என்னென்ன? அவன் என்ன நினைக்கிறான்? அகங்காரத்தின் லட்சணத்தை ஆத்மா லட்சணம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான். நான் என்ற அகங்காரம் அது கர்த்தா போக்தா ஞாத்தா, அறிபவன், செய்பவன், உணர்பவன். இந்த மூன்றை செய்கிறதுனால, அகங்காரம் செய்வதனால அது ஆத்மா நினச்சிட்டு இருக்கிறான். உணராமலும் அறியாமலும், செய்யாமலும் அறியாமலும் ஒன்று இருக்கிறது. அது அவனுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அது உணரவும் முடியாது, அறியவும் முடியாது, அனுபவிக்க முடியாது அந்த பொருள். அப்படி ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறான். இவன் எல்லாமே இருக்கணும்னா அறியணும், உணரணும், செய்யணும். இப்படி தான் அவன் பழகியிருக்கிறான். ஆத்மாவை உணரவும் முடியாது, செய்யவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான்? அப்படி ஒரு பொருள் இல்லைங்கிறான். இறைவனை இல்லைங்கிறான். ஏன்னா அவனை அறிய முடியல, அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல, லைட் போட்டாலும் தெரியல, எந்த உருவத்தில் இருக்கான்னு தெரியல. இப்போ எல்லாருமே அறியவும் உணரவும் செய்யவும் தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு பொருள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற லட்சணத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளை நீ தேடவே வேண்டாம். சரி, எனக்கு இந்த லட்சணம் சரியாக புரியல சார், நீங்கள் சரியாக அடையாளம் கொடுக்கல அப்படின்னு. அப்போ நான் இன்னொரு அடையாளம் தரேன், தடஸ்த லட்சணம் தரேன். அது உனக்கு புரியுதான்னு பார்க்க சொல்லுங்கள் சார். இப்போ சொரூப லட்சணம் தடஸ்த லட்சணங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வழக்கமாக சொல்கிற ஸ்டாக் எக்ஸாம்பிள் என்ன? காக்கா இருக்கிற வீடு அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் வீடு ஒரே குவார்ட்டர்ஸ், ஒரே பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, ஒரே கலர் கதவு, எல்லாம் ஒரே மொட்டை மாடி, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் பிராண்ட் நியூ எல்லாம் போயிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இதில் எது இந்த வாசுதேவனுடைய வீடு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இருங்க சார், இவருக்கு ஏற்கனவே தெரியும், அங்கே ஒரு வீடு மேலே காக்கா உட்காந்துருக்குதுங்களா, அந்த வீடு தான் சார். அப்போ எத்தனை காக்கா இருக்கணும்? ஒன்றுத்தில் தான் இருக்கணும். இப்போ எது மற்றதில் விரிச்சு காட்டுதோ அது பேர் லட்சணம்.
அது விலக்ஷணம். இது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் அது விலக்ஷணம். காக்கா அப்போ விலக்ஷணம். காக்கா என்ன செய்யுது? விலக்ஷணம் பண்ணுது. காக்கா இல்லாத வீடெல்லாம் இல்லை, காக்கா இருக்கிற வீடு தான் அப்படின்னா அது விலக்ஷணம் பேர். சரி, காக்கா இருந்த பிறகு அவன் கிட்ட போய் அதை கண்டுபிடிச்சிட்டார். போன பிறகு வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறார். ஏன் சார் போகலைன்னா, காக்காவுக்கு இப்போ காணா போயிடுச்சு சார். இப்போ காக்கா உனக்கு காட்டி கொடுக்குற வரைக்கும் தானேயா இது தெரிஞ்சு போச்சு, இல்லை உள்ளே போக வேண்டியது தானே. இல்லை காக்கா வந்த பிறகு போகிறேன் சார், அவர் சொன்னார் காக்கா இருக்கிற வீடு தான். இப்போது அந்த விலக்ஷணம் இதெல்லாம் இல்லைன்றதுக்கு மட்டும்தான் அது தேவைப்படுது. லக்ஷணம் தெரிஞ்சு போச்சு. இப்போ விலக்ஷணம் உங்களுக்கு சொல்லிட்டோம்னா லக்ஷணம் உங்களுக்கு ஈஸி இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், யார் ஒருவர் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் இந்த பிரம்மாண்டங்கள் அனைத்தையும் சிருஷ்டித்து நிலைப்படுத்தி தனக்குள் மறைத்து கொள்கிறாரோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காக்காவை காட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்? காக்கா இருந்தாக்கா தான் போவேன் அப்படின்னு சொன்னோம்னா காக்காவை அழிச்சிட்டு தான் போகணும். இப்போ பிரபஞ்சத்தை அழிக்கவும் வேண்டாம். பிரபஞ்சம் போயிட்டாலும் சரி இருந்தாலும் சரி நீ கண்டுபிடிச்சிக்கோ, யார் இந்த பிரபஞ்சம் வருவதற்கு முன்னாடியே இருக்கணும், பிரபஞ்சம் இருக்கும்போதும் கூடவே இருக்கணும், பிரபஞ்சம் மறைந்த பிறகும் அவர் இருக்கணும். அப்போ முக்காலத்திலும் இருப்பவர் யார்? சத்தியம். இந்த பிரபஞ்சம் யாருன்னு? இந்த பிரபஞ்சம்லாம் சேர்த்தால் உண்டாகி பிரித்தால் மறைந்து போகும். 3 குணங்களாகிய பிரகிருதிகள், இந்த 3 குணங்களும் சேர்ந்து பல பல குணங்களை உண்டாக்கி இருக்கிற அத்தனை குணமும் முக்கோணத்தில் அடங்கிடும். அதில் சேர்த்தா அவருக்கும் இப்போ தான் நான் காமிச்சேன் இல்லையா பூவை, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சேர்த்தால் பூ, பிரித்தால் பூ இல்லை, ஆனால் பிரிந்ததெல்லாம் இருக்குது. அதை பிரித்தால் அந்த பிரிந்த பொருளும் இல்லை. இப்போ சேர்த்தால் வந்து பிரித்தால் மறைகின்றதை நாம் உள்ள பொருள்னு சொல்லலாமா, இல்லை பொருள்னு சொல்லலாமா? உள்ள பொருள்னு சொன்னோம்னா எப்பவும் இருக்கணும், பிரித்தால் மறையக்கூடாது. இல்லாத பொருள்னா அது சேர்க்கும்போது வந்திருக்கக்கூடாது. அப்போ இலதென்றும் சொல்ல முடியல, உலதென்றும் சொல்ல வேண்டாம். அது வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு இருப்பு சார். அது இருப்பு இருக்குது இல்லைங்கிறது தான் இருப்பு வார்த்தை. இருப்புங்கிறது ஒரு பொருள் இருக்குதா இல்லையா என்று சொல்வதற்கு இருத்தல் பற்றிய வார்த்தை. அது பேர் சத் விசாரம்னு பேர். அது இருக்குதா இல்லையான்றதை பற்றி பேசினாக்கா அது பேர் சத் விசாரம்னு பேர். சரி, சத் விசாரப்படி இங்கே பூ என்பது இருக்கிறதா இல்லையா? அது இருக்குதுன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அப்போ அதனுடைய இருத்தல் தன்மை ஒரு மித்யாத்தன்மை. சேர்ந்தால் இருந்து பிரிந்தால் மறைவது. அப்போ பிரிந்தால் மறைவது, சேர்ந்தால் வருவதுன்ற ஒரு பொருள் இல்லை, முக்காலத்திலும் இல்லை. அது இருக்கிற பொருள்னா எப்பவுமே இருக்கணும். இப்போ சேர்ந்தால் இருக்கிறது சேர்க்கிற பொருளை பாருங்கள், அதுவும் கூட பல பொருள் சேர்ந்தால் இருப்பது. இப்போ எல்லாமே சேர்ப்பு சேர்ப்பு சேர்ப்பு. அப்போ சேர்க்கப்படாத ஒரு பொருள் தான் நம்ம கடைசியாக முடியணும். அது நித்தியமாக தானே இருக்கணும், அது மட்டும் தானே சத்தியமாக இருக்க முடியும். சேர்க்கப்படாத ஒரு பொருள் அக்கிருத கிருதேன அப்படின்னு முண்டக உபநிஷம் சொல்லுது. அது செய்யப்படாததுங்கிறது. செய்யப்படாதது எப்படியா செய்வ அப்படிங்கிற. அக்கிருத கிருதேன, அக்கிருதம் அது செய்யப்படாததை அது எப்படி செய்து பெறுவது? மீதி இருக்கக்கூடியதெல்லாம் செய்து பெறுவது. அதில் தான் இவனுக்கு நிர்வேதம் ஆயாது. அது எனக்கு வேண்டான்னு தொலைச்சிட்டான். எனக்கு செய்யப்படாதது ஒன்று வேணுங்கிறான். செய்யப்படாதது எங்கடா தேடுவது? இது எல்லா இடத்துல இருக்கணும். அது தோன்றவும் இருக்காது, மழையும் மறையாது, எப்போவும் இருக்கக்கூடிய நித்திய வஸ்து. மீதி எல்லாம் அனித்தியம். சேர்ந்தால் இருப்பது, பிரிந்தால். அப்போ சேர்வதும் பிரிவதும் எப்படிப்பட்டது? அப்போ 2 வித எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதா? நித்தியம்ங்கிற ஒரு எக்ஸிஸ்டன்ஸுமோ இந்த தோன்றி மறைகின்ற 2 எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா என்று தெரிஞ்சு. மித்யான்னு என்ன? அது தோன்றி மறைவது. ஒரு பொருள் தோன்றணும் மறையணும்னா தோன்றவும் மறையாத ஒரு பொருள் இருந்தால் தான் முடியும். ஏன்னா ஒரு பொருள் தோன்றணும்னா இல்லாததுன்னு தோன்றாது. பகவான் அதையும் சொல்லியிருக்கிறார். அசத்ன பாவ வித்யதே. இல்லாதலிருந்து இருப்பது வரவே வராது. அப்போ தோன்றியச்சுன்னு சொன்னால் தோற்றுவிக்கிறது ஒரு பொருள் இருக்கணும். அப்போ தான் இருக்குதுன்னா ஏன் தோன்றணும்?
ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க. இந்த பூ இருக்கணும்னால அது வந்து சேர்ந்து தான் தோன்ற முடியும். அது இருக்குதுலேருந்து தான் தோன்றுறது. அப்போ ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ களிமண்ணில் பானை இருக்குது, ஆனால் அதை தோற்றுவிக்கணும். அந்த தோற்றுவிக்கிறது யார்? அந்த பானையை உருவாக்கி அப்படியே அந்த ஷேப்பை வச்சிருக்கிறது யார்? அந்த மண்ணு தானே. மண்ணுக்குள்ளே தான் பானை இருந்தது. அதை வெளிக்கொண்டு வரதுக்கு மட்டும்தான் கடவுளுக்கு உதவி தேவைப்படுது, நிமித்த காரணம். மற்றபடி உபாதான காரணத்தில் எல்லாமே இருக்குது, பொட்டன்ஷியலாக இருக்குது, வைப்பாக இருக்கிறது, வெளிப்படாக வருகிறது. அப்போ வெளிப்பட்ட நிலை, தோன்றிய நிலை. அப்போது நாம் இந்த பொருளெல்லாம், பூவெல்லாம் தோன்றி மறைஞ்சது எங்கன்னு சொன்னோம்? எங்கே சொன்னோம்? இந்த இதழ்களில் தானே தோன்றி இதுக்குள்ளே தானே மறைஞ்சது. இப்போ இது என்னன்னு பார்த்தோன்னா இதுவும் தோன்றி மறையுது. இப்போ தோன்றியும் மறைகின்ற அனைத்து பிரபஞ்சமுமே தோற்றமும் மறையாதது ஒன்றிலேருந்து தான் வர முடியும். எது ஒன்று தோற்றமும் மறைவும் இல்லை, ஆக்கமும் அழிவும் இல்லையோ அதுதான் சத்தியம். இப்போ தடஸ்த லட்சணத்தில் தானே நீங்கள் சொரூப லட்சணத்தை கண்டுபிடிச்சிங்க. நான் சொன்னது தடஸ்த லட்சமாக பிரபஞ்சம். நீங்கள் நாமரூபத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனீங்க. எல்லாம் போனால் கடைசியில் நாமரூபங்கள் எல்லாம் தோன்றி மறைவதாக இருக்கிறது. அப்போ தோன்றி மறையாத ஒன்று இருக்கணும் இல்லையே. நாதங்கள் எல்லாம் சேர்ந்த கடைசியில் ஓங்காரம் ஆகிடும். ஓங்காரம் எங்கே தோன்றுச்சு? மௌனத்தில் தோன்றுச்சு. மௌனம் அழிவதும் இல்லை, ஆக்குவதும் இல்லை. மௌனத்தை உண்டாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சார் ஓம்னு சொன்னோன்னு அழிஞ்சு போச்சு. யார் சொன்னாங்க? அந்த ஓமில் மௌனம் இருக்குது, அந்த பிரஜ்ஞா இருக்கிறது. மௌனமாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். மௌனமாக எது இருக்கும்? சூன்யமாக இருக்கும். அறிவு தான் மௌனமாக இருக்கும். மனமற்ற நிலை மௌனம், அமனிய பாவம். இந்த மனம் தான் ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விளக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த ஒன்று இந்த நாமரூபங்களெல்லாம் விளக்குதோ அதுதான் விளக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு விளக்கை காட்டுறேன். இந்த ஜடம், இந்த உடம்பு ஏதாவது அறியுமா? ஜடத்துக்கு அறிவு இருக்குதா? இல்லை. அறிவற்றது தான் உடம்பு. ஆனால் உடம்பு அறிகிற மாதிரி தெரியுது. இது சூடாக இருக்குதான்னு கை வச்சு தானே பார்க்குறோம். அப்போ உடம்புக்கு அறிவு இருக்குது இல்லை? உடம்பு ஒருவேளை அறிவு இல்லைன்னா நெருப்பிலே வச்சிடுவான், எடுக்கவே மாட்டான். அப்படியே புகை வந்துட்டுருக்கும், ஸ்மெல் வரும். அப்போ ஸ்மெல் வந்த பிறகு தெரியும் ஒரு வேளை எங்கேயோ ஸ்மெல் வருதேன்னு. இங்கேருந்தாண்டா வருது எட்ரா அப்படி. அப்போது உடம்புக்கு ஒரு அறிவு இருக்குது. ஆனால் உண்மையில் உடம்புக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டால் மனம் தான் அதுக்கு அறிவு தருது. மனம் அங்கேருந்து வித்ட்ரா ஆகிடுச்சுன்னா உடம்புக்கு அறிவு இருக்காது இல்லையா? நம்ம ராத்திரியில் இந்த மனம் உள்ளே மறைஞ்சு போனவுடனே உடம்பு இருக்குது, ஏதாவது அறிவு இருக்குதா? கொசு கடிச்சிக்கிட்டே இருக்குது, எதுவும் தொட்டா ஒன்றும் தெரியலையே. இந்த உடம்புக்கு அறிவு இல்லை. இந்த உடம்புக்கு அறிவை புகற்ற ஒரு விளக்கு இருக்குது, இதை விளக்க வைக்கிறது, அது மனம். இந்த மனம் கூட செயற்கையால் ஆனது. இந்த உடம்பு எப்படி செயற்கையால் ஆனதோ அப்போ ஜடம்னு சொன்னோம். இந்த மனமும் செயற்கையால் ஆனது தானே. மனம், சித்தம், புத்தி இதெல்லாம் கலந்து தானே அது உண்டாயிருக்குது. பிரிஞ்சால் மனங்கிறது இல்லாமல் போயிடுமே. அப்போ நாம் என்ன பேசியிருக்கோம்? மனம் கூட ஒரு ஜடப்பொருளாக தான் இருக்கும். அறிவு ஆக்கப்படாதது, எதுவும் சேர்க்கப்படாதது. இப்போ சேர்ப்பில் தனி முதலாக இருக்கக்கூடியது, ஏகரசமாக இருக்கக்கூடியது, அகண்டைகர ஏகரசமாக இருக்கக்கூடியது தான் அறிவாக இருக்க முடியும். அப்போ மனம் அறிவுடையதாக இருந்து உடம்புக்கு அறிவு தருங்கிறீங்களே, இந்த மனம் கூட சேர்க்கப்பட்டதாக இருக்கிறதுனால அந்த அறிவு கூட சேர்ப்பில் தோன்றுவது. அப்போ அந்த அறிவு வந்து மித்தியா அறிவு. அப்போ அந்த சேர்ப்புக்கு பின்னாடி இருந்து வெளிச்சம் கொடுக்கறது யாரு? விளக்குக்கும் விளக்கு. ஆனால் மனம் தானே இதை காட்டி கொடுத்தது. இந்த விளக்கு தண்டு தானே நமக்கு சுடரை காட்டி கொடுக்குது. இந்த பிரபஞ்சம் தானே இந்த கடவுளை காட்டி கொடுத்தது. அப்போ இந்த சரீரம் தான் மனதை காட்டி கொடுத்தது. மனம்தான் மனதிற்கு பின்னாடி இருக்க ஒளி விளக்கு, அந்த ஆத்மாவை காட்டி கொடுக்குது. அப்போ இதெல்லாம் தடஸ்த லட்சணம். காக்கா மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? வாசுதனுடைய வீடு. அப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? விளக்கு, தூங்கா விளக்கு, நந்தா விளக்கு. அந்த விளக்கு ஆத்மா. எவன் ஒருவன் இந்த விளக்கை பிளந்து விளக்கை ஏற்றி விளக்கை கண்டானோ அவன் இந்த பிரபஞ்சத்திற்கு விளக்காக இருக்கின்ற அந்த விளக்கையோடு அவன் சங்கமிக்கிறான். அந்த விளக்கும் இந்த விளக்கும் வேறல்ல, ஒன்று தான்.
என்று இந்த திருமந்திரத்தில் பிரகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லப்பட்ட இந்த அந்தர்ஜோதி பிராமணத்தை அழகாக இங்கே சொல்லியிருக்கிறார். இது மாண்டூக்கியத்தில் இருக்கிறது நம்ம சொல்லலாம். தேவாரத்திலையும் அவர் பாடியிருக்கார். பல்லக விளக்குது பலரும் பான்பது, இல்லக விளக்குறது இருளை நீக்குவது அப்படின்னு சொல்கிறார். வீட்டில் இருக்க லைட்டு வீட்டில் இருக்க இருட்டை தான் நீக்கும், பகல் இருக்க லைட்டு எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு கொடுக்கும். ஆனால் அந்த அகத்தில் இருக்கிற விளக்கு தான் பரம்பொருள், அதை கண்டுபிடின்னு தேவாரத்தில் அவர் பாடியிருக்கிறார். சரி, நாம் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.